வீட்டில் எப்படிப்பட்ட சிலைகளை வச்சு நம்ம வணங்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. அலங்கார பொருளாக வச்சுக்கிறது வேற, சுவாமி ரூமில் வச்சு தினமும் வழிபடுறது அப்படிங்கிறது வேற. அதாவது உங்களுக்கு ரொம்ப எளிமையாக சொல்கிறேனே, அலங்கார பொருட்கள் தெய்வீக ரூபத்தில் வச்சு அது அலங்காரமாக வச்சு பார்த்துக்கிறது அது ஒரு கலை. ஒரு ரூமில், ஒரு ஹாலில் அல்லது ரிசப்ஷனில், என்ட்ரன்ஸில் இதெல்லாம் நம்ம வச்சுக்கிறோம், அது நியாயம். ஆனால் என்னுடைய கேள்வி என்னென்னா, இப்போ பிளாஸ்டிக்கில் நிறைய சுவாமி பொம்மைலாம் செஞ்சு விற்கிறாங்க. ஏன் நீங்கள் எதிர்வரும் இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி வரும். அதில் மண்ணில் செய்யப்பட்ட விநாயகரை தான் நம்ம வழிபடுவோம் இல்லைங்களா? இப்போது நிறைய அதாவது செயற்கை பொருட்கள் இல்லாமல் இயற்கையிலேயே வரக்கூடிய மாவு பொருட்களை வச்சு இப்போ நமக்கு செஞ்சு தராங்க. ஏன்னா இயற்கை வளங்கள் கெட்டு போகக்கூடாது அப்படின்னு அந்த மாதிரி விநாயகரை தான் நம்ம இப்போ வழிபடுறோம். மாவு பொருட்கள் அது அழகு பொருட்களாக இயற்கையிலேயே வரக்கூடிய அந்த நிற மாறியை வச்சு கலரை வச்சு கலர் பண்ணி அதை தான் நம்ம இப்போ சாமி கும்பிட்றோம் இல்லைங்களா? ஆனால் நிறைய பேருக்கு சந்தேகம் என்னன்னா, பிளாஸ்டிக் பொருளை நம்ம சுவாமியாக செஞ்சு அதை வீட்டில் வச்சு வழிபடலாமா அப்படின்னு. பண்ணக்கூடாது. ஏன் சார் பண்ணக்கூடாது அப்படின்னா, சாநித்தியம், ஒரு தெய்வீகம் ஒரு இடத்துல இருக்குன்னா மண்ணோட, அதாவது பஞ்சபூதங்களோடு சேர்ந்து இருக்கிற பொருட்களோடு செஞ்சிங்கன்னா அது போய் சேர்ந்துடும். அதாவது மண்ணில் இருந்து செய்யக்கூடிய உருவத்துக்கு ரொம்ப ரொம்ப சாநித்தியம். அதுக்கு அடுத்தது கற்களால் ஆனது ரொம்ப சாநித்தியம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீரில் சில பேர் தெய்வீக உருவங்களை வரைவாங்க, அது சாநித்தியம். அதே மாதிரி ஆர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓவியத்தை பலவித ஓவியங்களாக வரைஞ்சி சித்திரத்தில் தெய்வத்தை காட்டுவாங்க, அது ஒரு கலை, அது தெய்வீக சாநித்தியம். அதே மாதிரி பூக்களில் நிறைய பேர் செய்வாங்க. சுவாமியை பூக்கள்லேயே கொண்டு வருவாங்க. அதை பார்க்கும்போது மனசுக்கு ஒரு சாநித்தியம், சந்தோஷம், தெய்வீகம் நமக்கு கண்ணுக்கு தெரியும். இந்த பூக்களோடு சேர்ந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த மாவு இருக்குது இல்லைங்களா, சில அரிசி மாவுலாம் பார்த்திங்கன்னா அரிசி மாவில் சுவாமி பொம்மைலாம் கூட செய்வாங்க, அது சாநித்தியம். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே நேரத்தில் உலோகங்களால் செய்யக்கூடிய இறைவனை நம்ம வழிபடுறதுங்கிறது மிகப்பெரிய திருப்பத்தை நமக்கு கொடுக்கும், கிடைக்கும் அப்படிங்கிறது ரகசியம். தங்கத்தில் செய்யப்பட்ட தெய்வீக விக்கிரகங்கள், வெள்ளியில், பஞ்சலோகங்களில் இதெல்லாம் நமக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கறது ஒரு பக்கமாக இருந்தாலும், அந்த இறைவனுடைய அருள் நமக்கு மொத்தமாக சேரும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய அதிசயம். இந்த மாதிரி எல்லாம் செஞ்சாலும் நம்ம எதிர்வரும் விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம செய்ய வேண்டியது நல்ல ஞாபகம் வச்சுங்க. சதுர்த்தி அப்படின்னாலே தெரியும் 4 அப்படின்னு. இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சதுர்த்தி திதியில் விநாயகரை ஏன் வழிபடணும் அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் ஒவ்வொரு வருடமும் இந்த விநாயகர் சதுர்த்தியில் இருந்து தான் ஒவ்வொரு பண்டிகையுமே ஆரம்பிக்கும். இனி வரும் காலங்களில் கூட நான் சொல்ல போகிறேன், இந்த விநாயகர் சதுர்த்தியை ஏன் வழிபடுறோம், எதற்காக வழிபடுறோம், எப்படி வழிபடணும், ஏன் நம்ம பொறி வச்சு அதில் சாப்பிட்றோம், சர்க்கரை, நாட்டு சர்க்கரை போட்டு எதற்காக சாப்பிட்றோம், வெல்லம் கலந்து ஏன் சாப்பிட்றோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆனால் இந்த உருவங்கள் எப்படிப்பட்ட பொருட்களில் செஞ்சதாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் மைண்டில் முதல்ல ரிலாக்ஸ்டாக இருங்க. அப்படியே நீங்கள் பிளாஸ்டிக் பொருள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அது ஒரு அலங்கார பொருளை வச்சுங்க, ரிசப்ஷனில் வச்சுங்க, ஹாலில் வச்சுங்க, வீட்டினுடைய முன்னாடி வச்சுங்க, அப்படி வச்சுங்க. அது தப்பு இல்லை, அலங்கார பொருளாக வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு ஒரு நேர்த்தியாக ஒரு பார்க்குறதுக்கு இருக்கும். ஆனால் தெய்வீக சாநித்தியம் அதில் இருக்கா அப்படின்னா இருக்காது. அதனால தான் நம்ம திருப்பதியில் மற்ற கோவில்கள்லாம் கூட கருவறையில் பார்த்தீங்கன்னா, மூல கருவறை நீங்கள் எவ்வளோ கோடி கோடியாக பணம் செலவு செஞ்சாலும் தங்கமாக கொட்டி கொடுத்தா கூட சரி, மூல கருவறையில் அந்த கற்களாலான மூல கருவறை தான் இருக்கும். அது எதற்காக அப்படின்னா, நம்ம பண்ணுற அந்த மந்திரங்கள்
மந்திர உச்சாடனங்கள் எல்லாம் உள்வாங்கிக்கணும், பஞ்சபூதங்களின் தத்துவமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ரகசியம், அதிசயம். இதை எல்லாத்த விட அந்த பஞ்சபூதங்களினுடைய தத்துவத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டியது நல்லது என்ன அப்படின்னா, ஆணா பெண்ணா, அது வந்து அலி கிரகமா, அப்படிப்பட்ட அந்த கற்களுக்கு வந்து எப்படிப்பட்ட பவர் இருக்குது. சந்திரகாந்த கல்லா, சூரியகாந்த கல்லா, மனிதனுடைய கர்மத்தை ஈக்கக்கூடியதா, போக்கக்கூடியதா, மனோதைரியத்தை தரக்கூடியதா அப்படிங்கிறதுலாம் நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. ஆகவே என் அன்பு நேயர்களை புரிந்து கொள்ளுங்கள், அந்த பிளாஸ்டிக்கை வந்து தவிர்க்கிறது நல்லது. தவிர்க்கிறதுனா என்ன, நீங்கள் வச்சு சாமி கும்பிட வேண்டாம் தான் சொல்கிறேனே ஒழிய, அதை ஒரு அலங்கார பொருளாகவும் டெக்கரேஷனுக்காகவும் நீங்கள் பயன்படுத்துறது தப்பில்லை. அதே நேரத்தில் நம்ம வீட்டு சுவாமி ரூமில் இருந்தாலும் சரி, வேற யாருக்காவது இப்போ நம்ம அதை கொடுத்தோம்னா அதனுடைய பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உணரணும். இப்போ ஒருத்தருக்கு நம்ம ஒரு பொருள் கொடுக்குறோம், அவங்களுக்கும் அது சாதகமாக இருக்கணும், வெற்றியை தரணும், அதே மாதிரி சந்தோஷத்தை தரணும். ஆனால் நமக்கு அது எப்படி இருக்கும், சந்தோஷத்தையும் கொடுக்கணும் இல்லைங்களா? அதனால தானே ஒரு கிஃப்ட் கொடுக்கறது எதுக்காக, மன சந்தோஷத்துக்கும் மன எழுச்சிக்கும் நம்ம கொடுக்குறோம். ஆகவே இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தயவுசெய்து என் அன்பு நேயர்களே, பஞ்சபூதங்களின் தத்துவங்களை நாம் ஒருவரை ஒருவர் பராமரித்துக் கொள்வோம், வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம்னு சொல்லி மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.